அஞ்சலி, சொல்லுங்க சார். நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கிறேன். அதுக்கு நீங்க போய் சொல்லாம உண்மை மட்டும் தான் சொல்லணும். என்ன இது இப்படிலாம் சொல்றாரு? அப்படி என்ன கேட்க போறாரு? அப்படி என்ன சார் கேட்க போறீங்க? இதுக்கு முன்னாடி நீங்க எங்கெல்லாம் ஒர்க் பண்ணிருக்கீங்க? நான் என்ன சார் வேலை பார்த்தேன்? நான் இதுக்கு முன்னாடி வெளியே எங்கேயும் வேலை பார்த்ததே இல்லையே. நான் தான் சொன்னேன், நான் ஆர்கனைசர் தான் வளர்ந்தேன். அங்க கொஞ்ச நாள் வேலை பார்த்தேன். அதுக்கப்புறம் நான் வேலைக்கு வேற எங்கேயும் போனதே இல்லை. ஏன் சார் அப்படி கேட்குறீங்க? எஸ்ஆர்எஸ் கம்பெனி உங்களுக்கு தெரியுமா? எஸ்ஆர்எஸ் கம்பெனியை பத்தி இவர் கேட்கிறாரு. இவருக்கு எப்படி தெரியும்? கடவுளே, பழசையும் இவருக்கு ஞாபகம் வந்துச்சா? அஞ்சலி, என்ன யோசிக்கிறீங்க? ஒன்றும் இல்லை. எஸ்ஆர்எஸ் கம்பெனி உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டேன். அதுதான் சார் நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். இப்படி ஒரு பேரு நம்ம கேள்விப்பட்டதே இல்லையே. அந்த பேரை சொல்லி சார் நம்ம கிட்ட கேட்கிறாரு. எஸ்ஆர்எஸ் கம்பெனினா எந்த கம்பெனி சார்? சாஃப்ட்வேர் கம்பெனி. ஐயோ, சாஃப்ட்வேர் கம்பெனிக்கும் எனக்கும் என்ன சார் சம்பந்தம்? அந்த கம்பெனியை பத்தி என்கிட்ட கேட்குறீங்க? அப்ப அந்த கம்பெனியில நீங்க ஒர்க் பண்ணலையா? என்ன சார் நீங்க இப்படி கேட்டுட்டு இருக்கீங்க? நான் படிச்ச படிப்புக்கு அங்கெல்லாம் எனக்கு எப்படி சார் வேலை கிடைக்கும்? அப்படிலாம் அவங்க எனக்கு வேலை கிடைச்சிருந்தா நான் ஏன் சார் இங்க வந்து உங்க வீட்டுல வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்க போறேன்? இல்ல அஞ்சலி, என்கிட்ட நீங்க உங்களுக்கு இந்த வேலை கிடைச்சிருக்கிறதா சொன்னது எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ஞாபகம் வந்துச்சுன்னா எனக்கு புரியல சார். நடக்காதது எப்படி உங்களுக்கு ஞாபகத்துல வரும்? அதுதான் நானும் கேட்கிறேன். அப்படி ஒண்ணு நடக்கவே இல்லைன்னா அது எப்படி எனக்கு ஞாபகத்துல வரும்? ஏன் அது ஞாபகத்துக்கு வருதுன்னா, ஒண்ணு அது கனவா இருக்கும், இல்ல அது உங்க கற்பனையா இருக்கும் சார். இல்ல அஞ்சலி, அது நிச்சயமா கனவோ கற்பனையோ இல்லை. ரெண்டுமே இல்லைன்னா அப்ப அது என்ன சார்? நீங்க சொல்ற மாதிரி நான் அந்த கம்பெனியில வேலை பார்க்கறதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. ஏன்னா நான் ஆர்கனைஸ்ல வளர்ந்தவன். வெளியே எந்த வேலையும் கிடைக்காம என்னையும் ஒருத்தர் கல்யாணம் பண்ணி நானும் அவரும் பிரிஞ்சு வேற வழியே இல்லாம நான் இந்த வீட்டுல சாதாரண வேலை செஞ்சுட்டு இருக்கேன். என்ன போய் சாஃப்ட்வேர் கம்பெனில வேலை பார்த்தீங்களான்னு கேட்டா எனக்கு சிரிப்பு தான் சார் வருது. நடக்காதது எப்படி செய்ய ஞாபகத்துக்கு வரும்? என்கிட்ட நீங்க இப்படி கேட்டா நான் என்ன சார் பதில் சொல்றது? உண்மையிலேயே அப்படி ஒண்ணு நடந்ததுதான் எனக்கும் ஞாபகம் வந்திருக்கும் சார். உங்களுக்கு தான் ஆக்சிடென்ட் ஆகி பழசெல்லாம் மறந்து போச்சு. ஆனா எனக்கு அப்படி இல்லையே. ஆக்சிடென்ட்டுக்கு முன்னாடி உங்களை நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்றேன். அதுக்கப்புறமும் நீங்க ப்ளீஸ் சார் நான் சொல்றதை நம்பவே மாட்டேங்குங்க.